ஆல் ஐசார் அராஃப் முதல் பிரியங்கா காந்தியின் ஹேண்ட்பேக் பிரச்சாரம் வரை முதலீடு அரசியல் பாலஸ்தீன பிரச்சினை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசியல்வாதிகள் முதல் உலகளாவிய நட்சத்திரங்கள் வரை பாலஸ்தீனத்திற்காக எழுந்துள்ள நூதன பிரச்சாரம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆல் ஐசான் ரஃபா இந்த ஆண்டில் இணையத்தை அதிர வைத்த வாசகத்தில் ஒன்று. காசாவின் ரஃபா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களின் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழந்தனர். அது குறித்து உலகில் உள்ள அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆல் ஐசான் ரஃபா என்ற போஸ்டர் இன்ஸ்டாவில் பதிவிடப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பிரபலங்கள் உட்பட 2.9 கோடி பேர் அந்த போஸ்டரை பகிர்ந்து பாலஸ்தீனத்திற்கு தனது ஆதரவை பெருமளவில் அளித்தனர். உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் நடக்கும் அநீதிக்கு எதிராக எதிர்ப்பினை காட்டும் விதத்திலும் ஆதரவளிக்கும் விதத்திலும் பிரபலங்கள் தங்களது செயல்கள் மூலமாகவும் தான் பயன்படுத்தும் பொருட்கள் மூலமாகவும் உலகிற்கு எடுத்துக்காட்டி வருகின்றனர். அப்படித்தான் பாலஸ்தீனத்தில் நடந்த கொடூரத்திற்கு இந்தியா முதல் உலகின் பிற பகுதிகளிலிருந்தும் பிரபலங்கள் தங்களது ஆதரவை வெவ்வேறு விதத்தில் அளித்தனர். இந்திய நடிகை கனி குஸ்ருதி தர்பூசணி துண்டு வடிவிலான பணப்பையுடன் தனது திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளித்தார். அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்த பிரெஞ்சு நடிகை லீலா பெக்தி தனது திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பு 60 மீட்டர் சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றார். அப்போது அவர் அணிந்திருந்த கருப்பு உடையின் காலரில் தர்பூசணி வடிவ பேட்சை குத்தி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளித்தார். இத்தாலிய நடிகை ஜாஸ்மின் ட்ரென்கா பாலஸ்தீன கொடி வடிவத்துடன் கூடிய பேட்சை அணிந்து தனது ஆதரவை காட்டினார். ஆஸ்திரேலிய நடிகர் கை பியர்ஸ் பாலஸ்தீன கொடியின் வண்ணங்களால் ஆன பிரேஸ்லெட்டையும் பாலஸ்தீன கொடி வடிவ பேட்சையும் அணிந்து வந்து பாலஸ்தீனத்திற்கு தனது ஆதரவை அளித்தார். மொராக்கோ இயக்குனர் அஸ்மேயல் மௌதிர் பத்திரிகையாளர்களுக்கு போஸ்ட் கொடுக்கும் போது தனது கையுறையில் தைக்கப்பட்ட பாலஸ்தீன கொடியை காட்டி பாலஸ்தீனத்திற்கான தனது ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களது ஆதரவை விதவிதமாக காட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தனது ஹேண்ட்பேக்கின் மூலமாக பல உலக பிரச்சினைகளுக்கு ஆதரவையும் மத்திய அரசிற்கு எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரியங்கா காந்தியின் ஹேண்ட்பேக் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருவதோடு இணையத்திலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதானி மோடி விவகாரத்தின் போது அவர்கள் இருவரின் உருவம் பதித்த ஹேண்ட்பேக்குடன் நாடாளுமன்றத்திற்கு சென்று தனது எதிர்ப்பை காட்டினார் பிரியங்கா காந்தி. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாலஸ்தீன் பெயர், பாலஸ்தீன கொடூரம் மற்றும் இஸ்ரேல் போர் ஆகியவற்றை விவரிக்கும் காட்சிகள் அடங்கிய ஹேண்ட்பேக்கை கொண்டு வந்தார். பிரபலங்கள் நினைத்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் எளிதாக மக்களிடையே கொண்டு சேர்க்க முடியும் என்பதற்கு பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரின் மனிதாபிமான பிரச்சாரம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.